நியாயமான முறையில் உங்களுக்கு நேரம் தேவை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் பேசணும். ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அக்ரமில் அவ்வலீன் வல் ஆகிரீன். أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. من اتخذ ثياب الحيض سوى ثياب الطهر. துஹருடைய ஆடை அல்லாமல் ஹைலுடைய ஆடையை பயன்படுத்தியவர்கள், துஹருடைய காலத்திலும் ஹைலுடைய ஆடையை அதற்காக தனியாக ஏற்பாடு செஞ்சு ஹைலுடைய காலத்திலும் பயன்படுத்தியவர்களை பற்றியுள்ள பாடம். இதுக்கு முந்தி படித்தோம், எந்த ஆடையை நாங்கள் பயன்படுத்துவோமோ அதே ஆடை தான் ஹைலுடைய காலத்திலையும் பயன்படுத்துவோம். அதை சுத்தம் செஞ்சு சுரண்டி விட்டு அதே ஆடையை கொண்டு தொழ ஆரம்பிப்போம்னு சொல்லி அது ஒரு தலைப்பு. இப்போ உள்ள தலைப்பு தியாபு துஹுரு தனியா, தியாபுல் ஹைலு தனியா. ரொம்ப பஞ்சமான காலம், நெருக்கடியான காலம், ஒரு ஆடை ரெண்டு ஆடை, இதுக்கு மேலே ஆடையே இல்லை. அந்த காலகட்டத்தில் உள்ளது. அல்லாஹ் தாலா பின்னால் செல்வத்தை கொடுத்தான், விசாலத்தை கொடுத்தான், நிறைய கனிமத்து பொருளை கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான். அப்போ தாராளம் வந்துச்சு. அந்த நேரத்தில் ஹைலுடைய காலத்திற்காக அணிவதற்காக ஒரு தனி ஆடையை வாங்கி வச்சுக்கிட்டான். இப்போ இதுலேயும் தெரிகிறது, தஹாரத்து தியாப் சுத்தமான காலத்திற்கு ஒரு ஆடை, ஹைலுடைய காலத்துக்கு ஒரு ஆடைன்னு வைக்கிறது இஸ்ராஃபில் உள்ளது அல்ல, காசு வீண் விலையும் உள்ளது அல்ல, தேவையின் அடிப்படையில் உள்ளது. பிஹி قال حدثنا معاذ بن فضالة قال حدثنا هشام عن يحيى عن أبي سلمة عن زينب بنت أبي سلمة عن أم سلمة قالت بين أنا مع النبي صلى الله عليه وسلم ملتجعة في خميلة. ஒரு போர்வையிலே நானும் நபியும் படுத்து கிடக்கிறோம். ஹெல்து, எனக்கு ஹைல் வந்து விட்டது. ஃபன் சலல்து, நைஸாக நழுவி வந்தேன். வந்து அகதுத்து தியாப ஹைலத்தி, என்னுடைய ஹைலுடைய ஆடையை எடுத்துக்கொண்டேன். ஃபகால, நபி கேட்டாங்க, அனுஃபிஸ்தி, மாதவிடாய் வந்து விட்டதா? குல்து நாம், ஆம் என்று சொன்னேன். ஃபதஆனி, என்னை கூப்பிட்டாங்க, உள்ளால் வந்து படுத்துக்கொண்டு. ஃபல்தஜஅது மஅஹு ஃபில் ஹமீலா, போர்வையின் உள்ளே நபியோடு நான் படுத்துக்கொண்டேன்.
ஏன்னா இதுக்கு முந்தி மா கானலி ஹதானா இல்லா தௌபுன் வாஹிதுன் தஹீலு ஃபீ அப்படின்னு ஒரு ஹதீஸ். எங்கள்கிட்டலாம் ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும், அந்த ஆடையில் தான் ஹைலுடைய காலத்துலேயும் ஹைல் வரும். மேம்போக்கா பார்த்தா அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஒன்றும் ஆறில் அல்ல, ஹிலாஃப் அல்ல. இது இப்திதாவுல் இஸ்லாம், ஆயிஷாவுடைய அந்த ரிவாயத். ரொம்ப ஷித்தத், ரொம்ப கில்லத், பொருளாதாரம் நெருக்கடி. ஆனால் இந்த ஹதீஸ் இருக்கிறதே, வெற்றிகள் கிடைத்தது, கனிமத்து பொருள் கிடைத்தது, செல்வங்கள் விசாலமாக ஆனது, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, வகை வகையாக ஆடைகளை வாங்கினாங்க. அதற்கு இந்த ஆடை, இதற்கு இந்த ஆடைன்னு சொல்லி துஹருடைய காலத்திற்கு ஒரு லிபாஸ், ஹைலுடைய காலத்திற்கு ஒரு லிபாஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ், இந்த உம்மு சலமாவுடைய ஹதீஸ் இந்த சந்தோஷமான காலகட்டத்தில் உள்ள நிலையை அறிவிக்கிறது. கஷ்டமாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்துக்கணும். விசாலம் இருந்தால் இஸ்ராஃப் இல்லாத அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்திக்கணும். பாபு ஷுஹூதில் ஹாயிலி அல் ஈதைன் வ தஅவத் அல் முஸ்லிமீன் வ யஅ்தஸில்ன அல் முஸல்லா. இரு பெருநாள் அன்று ஹைல் வந்த பெண்கள் ஹாலிராகுதல், முஸ்லிம்களுடைய துஆவிலே கலந்து கொள்ளுதல், அல்லது பயானிலே கலந்து கொள்ளுதல். யஅ்தஸில்னல் முஸல்லா, தொழும் இடத்திலிருந்து நீங்கிக் கொள்வாங்க, மற்றெல்லாம் சேர்ந்து கொள்வாங்க. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் யஅ்தஸில்னல் முஸல்லா, தொழுகை நேரத்தில் அந்த ஈதுகாகலேருந்து அகன்று கொள்வார்கள். பிஹி قال حدثنا محمد بن سلام قال أخبرنا عبد الوهاب أن أيوب عن حفصة قالت كنا نمنع عواتقنا أن يخرجن في العيدين. ஆத்திக்கு பன்மை அவாத்திக், ஒரு குமரி பெண், ஒரு இளமை பெண், இப்போ தான் பாலிகாக இருக்கிறாங்க அல்லது பாலிகாகக்கூடிய கட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் ஆத்திக் என்று சொல்லுவாங்க. நாங்கள் இளம் பெண்களை பெருநாள் தொழுகைக்கு ஆஜராகுவதை தடுத்து கொண்டிருந்தோம். பெருநாள் அன்று வெளியே வருவதை தடுத்து கொண்டிருந்தோம். நீங்களாம் வீட்டில் தான் இருக்கணும், ஈதுகாஹுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ கதிமத் இம்ராத்துன், ஒரு பெண்மணி வந்தாங்க. இப்போ நஸலத் கஸ்ர பனி ஹலஃப், பனி ஹலஃப் குடும்பத்தாரின் ஒரு மஹாலில், ஒரு மஹல்லில் வந்து தங்கினாங்க. ஃபஹத்தத் அன் உக்திஹா, அவர்கள் தன்னுடைய சகோதரியை தொட்டும் ஒரு செய்தியை சொன்னாங்க. ஃபஹத்தத் அன் உக்திஹா வகான ஸௌஜ் உக்திஹா, அவங்களுடைய சகோதரியின் கணவர் ரஸாமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபியோட போர்க்காலத்தில் கலந்திருக்கிறார். சிந்தை அஷரா கஸ்வா 12 போரில். வகானத் உஹ்தி மாஹு, அந்த கணவரோடு என்னுடைய சகோதரியும் இருந்திருக்கிறாங்க. ஃபி சித்தின் 6 போரில். கணவர் மட்டும் 12 போரில் கலந்துருக்கிறாங்க. என்னுடைய சகோதரியோ அவருடைய மனைவி சகோதரி 6 போரில் கலந்துருக்கிறாங்க. காலத், அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு முக்கத்திமா. இந்த செய்தி எனக்கு யார் சொன்னது? சும்மா தெருவில் போகிறவங்க வரவங்களாம் சொல்லலை. அவங்க சொன்னாங்க, குன்னா நுதாவில் கல்மா, நாங்கள் காயம்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்வோம். நகூமு அலல் மருளா, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு உதவி செய்வோம் தேவையானதை. போர்க்காலத்தில் பொம்பளையா எங்களுக்கு என்ன வேலை, என்னத்துக்கு போனாங்கன்னு ஒரு கேள்வி வரமா இல்லையா? காயம்பட்டவங்க, அடிப்பட்டவங்க, அம்பு பட்டவங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பேண்டேஜ் போடுற வேலை, மருந்து தடவுற வேலை, அல்லது உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கஞ்சி, கூழு, கஷாயம், இந்த மாதிரி வேலை. நகூமு அலல் மருளா ஃபஸால தொகுத்தி அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சகோதரி நபி இடத்துல கேட்டாங்க, அலா இஹ்தானா பாசுன் இதா லம் யகுன் லஹா ஜில்பாபுன் அல்லா தஹ்ருஜ. தான் கேள்வி. அலா இஹ்தானா பாசுன், எங்களில் ஒருவரின் மீது ஏதேனும் குற்றம் இருக்கிறதா? அலா இஹ்தானா பாசுன் இதா லம் யகுன் லஹா ஜில்பாபுன், அவளுக்கு புர்கா, போர்வை, துப்பட்டி ஒன்றுமே இல்லைண்டா வெளியே வருவதற்கு. ஜில்பாப் நல்ல விசாலமான ஒரு போர்வை, அல்லது இந்த காலத்தில் உண்டான புர்கா அல்லது துப்பட்டி. தலையை மறைக்கணும், மார்பகத்தை மறைக்கணும், பித்தட்டை மறைக்கணும், முதுகை மறைக்கணும், அந்த மாதிரி எல்லா அமைப்புகள். கால லித்துல் பிஸ்ஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபிஹா. நபி சொன்னாங்க, அவங்கள்ட்ட ஜில்பாப் இல்லைண்டா அவங்களுடைய சாஹிபத்து தோழி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க அணிவிக்கட்டும் அவளுடைய ஜில்பாபிலிருந்து. இரவல் வாங்கி ஜில்பாபை போட்டுக்கிட்டு வாங்கோ, இல்லை ஒரு ஜில்பாபுக்கு உள்ளால 2 பேரும் சேர்ந்து வாங்க. லித்துல் பிஸ்ஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபிஹா வல் தஷஹதில் ஹைர, நல்ல விஷயங்களில் ஹாதிராகவும் வதாவத்துல் மூமினீன், மூமின்களுடைய துஆக்களிலே கலந்து கொள்ளவும். துப்பட்டு இல்லை, பரதா இல்லைங்கிறதுக்காக வேண்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இருந்துடாதீங்க. ஃபலம்மா கதிமத் உம்மு அத்தியா சால்துஹா, உம்மு அத்தியா வந்தபோது ஹப்சா சொல்கிறாங்க, உம்மு அத்தியா வந்தபோது சால்துஹா, அவங்கள்ட்ட கேட்டேன்,
அசமியத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இப்படி சொல்ல நீ செவியுற்றாயா என்று கேட்டேன். இப்படி சொல்கிறாங்களே இந்த பொம்பளை, உண்மையில் நபி அப்படி சொன்னாங்களான்னு சொல்லி. காலத் பி அபி நஅம், என்னுடைய தந்தையின் மீது சத்தியமாக ஆம் என்று சொன்னேன். வகானத் லா ததுகுருஹு இல்லா காலத் பி அபி சமிஅத்துஹு, அவங்க எப்போதுமே இப்படித்தான் சொல்லுவாங்க. பி அபி, இப்படி பொருள் சொல்லு, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லு. சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. பி அபி, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நாம் ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வகானத் லா ததுகுருஹு இல்லா காலத்து பி அபி சமீத்துஹு யகூலு, எப்போ சொன்னாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. பி அபி சமீத்துஹு, என்னுடைய தந்தை அர்ப்பணமாகட்டும், நான் நபி சொல்ல செவியிட்டு இருக்கிறேன் என்றேன். தஹ்ருஜுல் அவாத்திகு வதவாத்தில் ஹுதூர் வல் ஹுய்யல், இளம் பெண்கள், தவாத்தில் ஹுதூர் பர்தா அணியும் பெண்கள், வல் ஹுய்யல் ஹைலு வரும் பெண்கள், எல்லாரும் வருவாங்க வெளியே. வல் யஷ்ஹதுனல் ஹைர், நல்ல விஷயங்களில் ஹாஜராகுவாங்க. தாவத்துல் மூமினீன், மோமின்களுடைய துஆவிலும் கலந்து கொள்வாங்க. யாத்தஸிலுல் ஹையலு அல் முஸல்லா, இதில் ஹைல் வந்த பெண்கள் மட்டும் தொழும் இடத்திலிருந்து நீங்கியிருப்பாங்க. காலத்து ஹப்ஸா, ஹப்ஸா சொல்கிறாங்க, ஃபகுல்து ஆல் ஹையல், ஹைல் வந்த பெண்களமா வருவாங்க எதுக்காக? ஃபகாலத் அலைஸ தஷஹது அரஃபா, இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறேன், அரஃபா மைதானத்துக்கு வரல? சொல்ல வரக்கூடாதா ஹைல் வந்த பெண்கள்? அத்தஷஹது அரஃபா, ஈதுகாக பள்ளிவாசலோட ஹுக்கும் இல்லை. புரியுதா உனக்கு? ஈதுகாவுக்கு பள்ளிவாசல் ஹுக்கும் இல்லை. அத்தஷஹது அரஃபா வகதா வகதா, இங்கே வரலையா, இங்கே வரலையா, இங்கே வரலையா? இப்போ ஹைலு வந்த பெண்கள் பிறநாள் ஆண்டு நடைபெறுகின்ற இஜ்திமா, வாது மஜ்லிஸ், உபதேசங்கள், விக்ர் மஜ்லிஸ், துவா மஜ்லிஸ், இதெல்லாம் கலந்து கொள்ளலாம். தொழும்போது மட்டும் நகர்ந்துடணும், நீங்கிடணும். ஏனென்றால் ஈதுகாவுக்கு மஸ்ஜிதுடைய ஹுக்கும் இல்லை. இதெல்லாம் இப்திதாவுல் இஸ்லாமில் இருந்தது. வேறு வழி இல்லை, அவங்களுக்கு இஸ்லாம் தெரியணும், அதான் அசல். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கும் காதல் விடுவோம். அடுத்து பெருங்கூட்டம் எதிரிகளுக்கு காண்பிக்கணும். ஆண்கள் பெண்கள்லாம் ஒன்று திரண்டா தான் அந்த கூட்டத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் பல காரணங்கள் இருந்ததுனால காலமும் பாதுகாப்பான காலமாக இருந்ததுனால
பயிற்சிகள் பெற்ற சஹாபாக்கள் இருந்த காலமாக இருந்ததுனால, ஒழுக்கக்கேடு ஏற்படாத காலமாக இருந்ததுனால இதற்கெல்லாம் அனுமதி இருந்தது. நீ கேட்கலாம்ல, ஏன் இப்போ வானாங்கிறீங்கன்னு சொல்லி நம்முடைய பெரிய மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நிலைமை மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. அந்த ரெண்டு காரணமும், பெண்களுக்கு மசாலாக்கள் தெரியணும், வேறு வழி இல்லை, கூட்டமும் பெருசாக காமிக்கணும், அதெல்லாம் இப்போ தேவையில்லைங்கிறதுனால இஜாசத் இல்லை. ஆயிஷாவே சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாம் சஹாபாக்களுடைய சொல்லுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம். நபியா ஆயிஷாங்கிற பேச்செல்லாம் இல்லை. நபியோடு இருந்து பயிற்சி பெற்றவங்களுடைய கருத்துக்கு ரொம்ப முதலிடம் இருக்கிறது. நேற்று இன்னைக்கு பிறந்தவன்லாம் என் கருத்து இது, இந்த ஹதீஸ் இப்படித்தான் சொல்லுது என்று சொல்வதை விட சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க இந்த ஹதீஸ்லேருந்து பார்க்குறது தான் ஆசை. அவங்க என்ன சொன்னாங்க? லவ் அதரக ரசூலுல்லாஹ் மா அஹதஸன் நிசா லமனஹுன்னல் மஸ்ஜித கமா முனிஅத் நிசா பனி இஸ்ராயில் சொல்லியிருக்காங்க. ஆயிஷாவுடைய கருத்து இது. இன்றைக்கி பெண்கள் எல்லாம் உண்டாக்கி இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நபி அவர்கள் இருந்து பெற்றுக்கொண்டாங்கண்டா, இல்லை மனாஹுன்னல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு வராதீங்கன்னு தடுத்திருப்பாங்கோ. கமா மணியாற்று நிசா பனி இஸ்ராயிலுக்கு தடை இருந்ததை போல என்ற ஆயிஷாவுடைய கருத்து. இப்பெல்லாம் பெண்களுடைய நிலை என்னாண்டா, வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அழுக்காக இருப்பா, நைட்டில் இருப்பா. புருஷனுக்கு முன்னாலாம் அப்படித்தான். வெளியில் வரதாருன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம்னா 1/4 மணி நேரம் சோடிச்சுக்கிட்டு புது புது ஆடையை உடுத்திக்கிட்டு கமன்னு அத்தரை பூசிக்கிட்டு வெளியே வருவது தான் இன்றைக்கி உள்ள அமைப்பு. நல்ல பெண்கள் அப்படித்தான். அது பயான் மஜ்லிஸாக இருந்தான்னா, அந்த மஜ்லிஸாக இருந்தான்னா, கல்யாண மஜ்லிஸாக இருந்தான்னா, நம்மலாம் ஒரு தொப்பி தூக்கி போட்டு கையில் விழுத்து ஜப்பை போட்டு டக்குன்னு போயிடும் 2 நிமிஷத்தில். பெண்கள்லாம் தயாராகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இருக்கிற நகையெல்லாம் காதுக்கு, தலைக்கு, கைக்கு, இத்தனைக்கும் புர்கா வேறு உள்ளால் இருக்குது. நான் கேட்குறது, உங்கள் புர்கா தான் எல்லாத்தையும் மறைச்சிருக்குது, இதுக்கு பின்னாலையும் என்னத்துக்கு இப்போ புர்கா கழட்டி போட்டால் சொல்லுங்க போகிறீங்க? இல்லை, எல்லா பொம்பளும் புர்காவோட தான் உட்காந்துருக்குறாங்க. அது சான்ஸே இல்லை இந்த தடவையில். நபியுடைய காலத்துடைய பெண்கள்லாம் அப்படி இல்லை. பிகைர தஸையுன், அலங்காரம் இல்லாமல் வெளியே போவாங்க. வெளியே போக மாட்டாங்க. வெளியே போகிறதா இருந்தால் ஒன்றும் அலங்காரம் செஞ்சுக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கெல்லாம் அனுமதி இருந்துச்சு. பிற்காலம் தன்னை அலங்கரிக்குதல் என்கிற அந்த கட்டம் வந்துருச்சு. எல்லாம் சாதாரண ஏழ்மையாக இருக்கிற பெண்களும் அவங்களுடைய அந்த செல்வத்துக்கு தகுந்த மாதிரி, எந்த செல்வத்துக்கு இவன் கழுத்தில் போடுற செயினை 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 15,000 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்துடுறான். அதே மாதிரி கலரில் அழகா நோண்டி பார்த்தா தானே தெரிய போகுது இது பவுனா அல்லது அதுக்கு பேர் என்ன, கவரிங்கன்னு சொல்லி. ஏழைகளும் அப்படித்தான். எனவே பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் திறந்து விட்டுடுச்சு அரசாங்கம். இஸ்லாத்தை அடிமைப்படுத்துறீங்கன்னு சொல்லுது. ஃபித்னாவுக்கு, ஃபசாதுக்கு, பிரச்சனைக்கு எல்லா காரணமும் பெண்களை திறந்து விட்டதுனால தான். பாரு, எந்த கடையாக இருந்தாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஜவுளி கடையில் பெண்கள், மளிகை கடையில் பெண்கள். காரணம் என்னென்னா, பெண்களை வச்சா தான் நிறைய பேர் இங்கே வருவாங்க, கஸ்டமர் வருவாங்க. கைலி வாங்குகிற சாக்கில், ஜிப்பா வாங்குகிற சாக்கில், ஷர்ட் வாங்குகிற சாக்கில் பொம்பளையும் பார்த்துட்டு போயிடுவோம். அது ஒரு கவர்ச்சியம். வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி வாலிபர்களுக்கு. ஏண்டா, வாலிபர்கள் செஞ்ச வேலையெல்லாம் இன்றைக்கி பெண்கள் செய்கிறாங்க.
பெண்கள் செய்வதன் காரணமாக ஆண்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்கலன்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? ஊர் சுற்றுறான், காலி பயல் ஆகிறான், கிறுக்கன் ஆகிறான். எவ்வளோ பெரிய விளைவு! சுதந்திரம் 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 பெண்களுக்குன்னு சொல்லி குட்டி சவராக ஆக்கிட்டாங்க நாகரிகம் என்கிற பேரில். இஸ்லாம் எல்லாத்தையும் சிந்தனை செஞ்சு உலக அமைதி பெண்கள் வீட்டில் இருப்பதில் தான் இருக்கிறது, உலக அமைதி ஆண்கள் வெளியிருந்து சம்பாதிப்பதில் தான் இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து சம்பாதிச்சா வீட்டில் உண்டான அந்த குடும்ப சூழ்நிலை அதில் அமைதி இருக்காது, கீழ்ப்பணிதல் இருக்காது. மனைவிக்கு சம்பளம் 25,000 ரூபா, கணவருக்கு சம்பளம் 25,000 ரூபா. ஏன் மாப்பிள்ளை பேச்சை கேட்கணும்? ஏன் கணவர் பேச்சை கேட்கணும்? என் இஷ்டம், நான் சொல்கிறது நீ கேளும்பா. சண்டை வரும். நானும் தான் சம்பாதிக்கிறேன், நீ தான் சம்பாதிக்கிற, நீ காசு கொடுத்தான்னா காசு கொடுக்கலண்டான்னா என் பேச்சை நீ கேட்குறது இல்லைண்டா எனக்கு கட்டளை போடாத, என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் என்னை விட்டுடு, நான் நடந்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியாக பார்க்குறோம். இதுக்கெல்லாம் பெண்களுக்கு கூடுதலான சுதந்திரம் கொடுத்ததின் காரணமாக ஏற்பட்ட விளைவு. எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறதோ, இஸ்லாம் அல்லாஹால் கொடுக்கப்பட்ட மார்க்கம். ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் படைத்தான். அவன் சொல்லக்கூடியதில் தான் இத்மினான் இருக்கிறது, அமைதி இருக்கிறது, மகிழ்வு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. பாபும் இதா ஹாலத் ஃபி ஷஹரின் சலாச ஹியலின், ஒரு மாதத்துக்கு உள்ளால 3 மாத வீடாய் வறுமையானால் சட்டம் என்ன? இதான் 3 மாத வீடாக இருக்கணும். ஒரு பொம்பளை சொல்கிறா, எனக்கு 1 மாதத்துலேயும் 3 மாத வீடாய் வந்துருச்சுங்கதான். 30 நாளில் 3 மாத வீடாய் வந்துருச்சு. இதா ஹாலத் ஃபி ஷஹரின், ஒரு மாதத்திற்குள்ளால் சலாச ஹியலின், 3 மாத விடாய் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பற்றிய பாடம். வமா யுஸத்தகுன் நிசாஉ ஃபில் ஹைலி வல் ஹம்லி ஃபீமா யும்கினு மினல் ஹைல், மாதவிடாய் விஷயத்திலும் ஹம்லு குழந்தை உண்டாகி இருக்கிற விஷயத்திலும் கருத்தரித்து இருக்கிற விஷயத்திலும் ஃபீமா யும்கினு மினல் மஹீல் சாத்தியமான விஷயத்தில் பெண்களை உண்மைப்படுத்தணும். மாதவிடாய் விஷயத்தில் பொம்பளை சொல்கிறதுக்கு மதிப்பு உண்டு. கரு உண்டாயிருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தில் பெண்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மதிப்பு உண்டு. தான் ஃபீமா யும்கினு மினல் ஹைல். வெறுமனே அவங்க இஷ்டத்துக்கு சொன்னால் கேட்டுற மாட்டோம், சொல்லக்கூடியதற்கு சாத்தியம் இருக்கிறதா? ஹைலிலே பெண்களை உண்மைப்படுத்துவது, ஹம்லிலே பெண்களை உண்மைப்படுத்துவது ஃபீமா யும்கினு மினல் ஹைல், ஹைலிலிருந்து சாத்தியமாகவே அந்த விஷயத்திலாம் இருக்கும். பெண்களுடைய பேச்சுக்கு தான் வெயிட் இருக்குது, ஹம்லிலேயும் ஹைலிலேயும். ஆதாரம் சொல்கிறாங்க இமாம் புகாரி, லிகௌலில்லாஹி தஆலா வலா யஹில்லு லஹுன்ன அன் யக்தும்ன மா ஹலகல்லாஹு ஃபீ அர்ஹாமிஹின்ன, பெண்களுக்கு ஹலாலாகாது அவர்கள் மறைப்பது அவர்களுடைய கருவறையிலே கர்ப்பப்பையிலே அல்லாஹ் படைத்திருக்கிறானே அதை. உள்ள உண்டாயிருக்கியா? உண்டாயிருந்தால் உண்டாயிருக்கிறேன்னு சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடாது.
வயுதுகர் அன் அலியின் வ ஷுரைஹின், அலியிடமிருந்தும் ஷுரைஹிடமிருந்தும் சொல்லப்படுகிறது, இன்ஜாத் பி பையினத்தின் மின் பிதானத்தி அஹ்லிஹா மிம்மை யுரலா தீனுஹு அன்னஹா ஹாலத் தலாத்தன் ஃபி ஷஹரின் சித்திக்கர். முதல் தலைப்பே தான், மாதத்தில் 3 தடவை ஹைல் வந்திருக்குதுன்னா அது சம்பந்தமாக பேசி அதுக்கு ஆதாரம் ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறார். ஹைலு ஹம்லுலாம் வந்து பெண்களுடைய பேச்சுக்கு மதிப்புண்டு, குரானில் கூட அல்லா தாலா சொல்லிட்டான், வலா யஹில்லு லஹுன்ன யக்தும்னு சொல்லி. இப்போ ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷுரை, இந்த 2 பேர்கிட்டேருந்து ஒரு செய்தி கிடச்சிருக்குதான். இமாம் புகாரி ஆதாரம் சொல்கிறார். இன்ஜாத், ஒரு பெண்மணி, பி பையினத்தின், ஆதாரத்தை கொண்டு வந்தால், மின் பிதானத்தி அஹலிஹா, தன்னுடைய நெருங்கிய உறவினர்களின் வழியாக, அந்த உறவினர்களும் மிம்மையுரலா தீனுஹு, யாருடைய தீனை பொருந்து கொள்ளப்படுமோ அப்படிப்பட்ட நெருங்கிய உறவினர்களுடைய பையினத்தை கொண்டு வந்தால், அன்னஹா ஹாலத்து தலாசன் ஃபி ஷஹரின், இந்த மாதத்தில் 3 தடவை இவளுக்கு ஹைலு வந்துச்சுன்னு சொல்லி சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்களும் தீனுடைய பற்று உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்போ சுத்திக்கத், வெறுமனே எனக்கு 3 ஹைலு வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். சரி, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? ஆதாரம் கொண்டு வா. உன் குடும்பத்தில் உனக்கு 3 ஹைல் வந்துச்சுன்னு சொல்லி உன் சொந்தக்கார பொம்பளை சொல்லுவாங்களா? அந்த சொந்தக்கார பொம்பளையும் வந்து மார்க்கம் தெரிஞ்ச பெண்களாக இருக்கிறாங்களா? மார்க்கம் தெரிந்த பெண்களாக இருந்து அவளோட சுற்றி இருக்கக்கூடிய நெருங்கிய சொந்தக்காரங்களாக வந்து அன்னஹா ஹாலத்து ஃபி தலாசன் ஃபி ஷூரின் என்று சொன்னால் சுத்திக்கட் சத்து போட்டார். இஷ்டத்துக்கு தான் ஒரு பொம்பளை எனக்கு 3 மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். ஆதாரத்தோட சொன்னால் ஏற்றுக்குவோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த. இதெல்லாம் வந்து இமாம் புகாரியுடைய கருத்து. நம்முடைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்கங்க பின்னால் பேசுவோம்.